ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்து விசஸ் பாகிஸ்தான் சூப்பர் 8ஓட ஃபஸ்ட்டு மேட்ச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் வந்து நடக்கிறது கொலம்போல. எப்படியும் ஒரு சான்ஸ் ஒரு 50% ரெயின் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் ரெயின் அலர்ட் இருக்குது. 7 o'clock தான் தெரியும் ரெயின் இருக்கா இல்லை மேட்ச் டிலே ஆகுதா இல்லை மேட்ச் வந்து ஒரு 10 ஓவராக மாறுதா என்ன ஏதுன்னு தெரியும். பட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா விசஸ் பாகிஸ்தான் இருந்த அதே மேட்ச் கிரவுண்டு தான். இது கிரவுண்டு ஆல்மோஸ்ட் பெருசு தான். அதுபோக இந்த கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பேட்டிங் ஃபஸ்ட்டு டீம் தான் வந்து மேக்ஸிமம் வின் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த T20 வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை கனெக்ட் பண்ணும்போது டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஃபஸ்ட்டு எடுக்கிற டீமுக்கு மோஸ்ட் அட்வான்டேஜ் இருக்குது. அதுபோக இப்போ ஃபஸ்ட்டு பாகிஸ்தான் ஸ்கோரில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஃபரகான் வேறு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு செஞ்சுரியை போட்டு வந்திருக்காரு. ஸோ ஒரு நல்ல செட்டில் இருக்கார். ஷாம் ஆயுஸ்க்கு வந்து இன்னும் படலை, இன்னொரு நல்லா அடிக்க ஆரம்பிக்கணும். அவரும் கொஞ்சம் டச்சில் வந்துட்டாருன்னா நல்லாயிருக்கும் டாப் ஆர்டர் வந்து. அதுபோக கேப்டன் மட்டும்தான். கேப்டன் வந்து அவங்க ஊரில் சரியான பேட்ஸ்மேனாக இருந்தார். இந்த வேர்ல்டு கப் டூர் ஆரம்பித்ததுலேருந்து அந்தளவுக்கு பெரிய லெவலில் வரல. ஸோ சல்மான் ஆகா வந்து நல்லா பேட்டிங் ஆடினார்னா கண்டிப்பாக அவங்க டீம் வந்து ஒரு நல்ல டோட்டல் போட முடியும். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த கிரவுண்டில் வந்து ரொம்ப ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்து ஒரு 180 அந்த மாதிரி ரேஞ்சில் அடித்தாலே போதும், ஓரளவு டிஃபெண்ட் பண்ணிடலாம். பாகிஸ்தானில் வந்து நல்ல பவுலிங் அட்டாக் இருக்குது ஸ்பின்னில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷாம் ஆயுஸும் நல்லா போட பழகிட்டார். எப்படி பார்த்தாலும் முட்டி கீழே பந்தை போட்டு உருட்டி எடுத்துடுறாங்க. உஸ்மான் தாரிக் இருக்கார். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா சதாப் கான் கொஞ்சம் அடி வாங்குறாரு. பட்டு நியூசிலாந்து அகைன்ஸ்டாக எப்படி இருப்பாருன்னு தெரியாது. அதுபோக முகமது நவாஸு, அடுத்து அபர் அகமது, எப்படி பார்த்தாலும் அவர் வருவார். அகமது வந்து தான் ஆவார். இல்லை அவருக்கு பதிலாக பாஸ் பவுலர் போகிறாங்களான்னு தெரியல. அதுதான் பொறுத்த வரைக்கும் தான். எப்படி பார்த்தாலும் மோஸ்ட்டாக இந்த மேட்ச்சில் பாகிஸ்தான் ஜெயிக்கணும்னா ஃபஸ்ட்டு டாஸ் வின் பண்ணிக்கணும். ஸ்குவாட் பக்கா. டாஸை மட்டும் வின் பண்ணிட்டாங்கன்னா வின் பண்ணிடணும். வின் பண்ணிட்டா ஃபஸ்ட் பேட்டிங் ஆடி நல்ல டோட்டல் போடணும். அதை விட்டு டாஸ் வின் பண்ணி சேசிங்கின்னு இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாக சொன்ன மாதிரி சொன்னாங்கன்னா கண்டிப்பாக உள்ளே மாட்டிக்குவாங்க. அது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டிங். இந்த மேட்சை ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக ஃபீல்டிங். ஏன்னா கிரவுண்டு பெருசு, நல்லா ஃபீல்டிங் பண்ணணும். கேச்சஸ் எதுவும் விடக்கூடாது. அப்படி பக்காவாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மேட்ச் பாகிஸ்தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஃபீல்டிங்கில் சொதப்பினாங்கன்னா கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா லாஸ்ட்டாக ஜிம்பாப்வே விசஸ் ஸ்ரீலங்கா மேட்ச் இப்படி தான். ஃபீல்டிங்கை சொதப்பினாங்க ஸ்ரீலங்கா, தட்டி ஜிம்பாப்வே உள்ளே புகுந்து டார்கெட் 180 அடிச்சுட்டு போயிட்டாங்க. அதுதான் மேட்ரு. ஃபீல்டிங்கு கேச்சஸ்ஸு எல்லாமே பக்காவாக இருக்கணும். ஏன்னா ஆட போகிறது நியூசிலாந்து அகைன்ஸ்டாக வந்து நீங்கள் நிறையா மேட்ச் ஆடிருக்கீங்க. உங்கள் ஊர்லேயும் ஆடிருக்கீங்க, போய் நியூசிலாந்துலேயும் ஆடிருக்கீங்க. வருஷத்துக்கு ஒருக்க 2 டோர்னமெண்ட் ஆடிடுறீங்க நியூசிலாந்து கூட. அது மேட்டரே கிடையாது. யார் எப்படி ஆடுவாங்க எல்லாமே உங்களுக்கு பாகிஸ்தானுக்கு அத்துப்படி தான். இப்போதைக்கு மேட்ரு பாகிஸ்தானை விட ஃபீல்டிங்கில் நியூசிலாந்து டாப்பில் இருப்பாங்க. ஸோ அதுதான் மேட்ரு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா 20-30 ரன் சேவ் பண்ணுவாங்க விழுந்தடிச்சு. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே ஃபீல்டிங் பக்காவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நியூசிலாந்து அடிச்சிடலாம். இப்போ நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேட்டிங் வந்து டாப் ஆர்டர் பக்காவாக இருக்காங்க, ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. திடீர்னு விக்கெட் விழுந்தால் சடன்னு விக்கெட் விழுந்துடும். அதை மட்டும் கொஞ்சம் தடுத்து பக்காவாக நின்று ஆடினாங்கன்னா நல்லாயிருக்கும். அதுபோக ரச்சன் ரவீந்திராவோட இன்னிங்ஸு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவர் வந்து பெரிய லெவலில் இழுத்து அடிக்க மாட்டார். இந்த மாதிரி கிரவுண்டில் நல்லா டச் பிளே அவர்கிட்ட நல்லாயிருக்கும். ஸோ அவர் வந்து அவுட் ஆகாமல் டச் பிளேயில் பக்காவாக ஆடினார்னா, பாலை பார்த்து ட்ரைவ்லேயே போனார்னா நல்ல ஸ்கோர் அடிக்க முடியும். அதுபோல் ஃபினிஷிங்கில் வந்து கிளென் பிலிப்ஸு நல்லா ஆடணும். ஒரு 15 ஓவர் 12 ஓவருக்கு மேலே அவர் வந்து எல்லா பாலையும் மேலே ஏற்றி விட்டு ஸ்பின்னர்ஸை கொஞ்சம் அட்டாக் பண்ணி ஆடினார்னா ஓகே. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். பாகிஸ்தான் ஸ்பின்னர் ரொம்ப சூப்பராக போடுவாங்க. முட்டிக்கு கீழே தான் வரும் பந்து, கீழேருந்து மேலே ஏற்றுறதுக்குள்ளேயும் கொடை கிளம்பிடும். அதனால வந்து கொஞ்சம் வந்து பார்த்து நியூசிலாந்து பேட்ஸ்மேன் ஹேண்டில் பண்ணாங்கன்னா கம்பல்சரி கண்டிப்பாக அவங்க வின் அடிச்சிடலாம். ஆனால் மேட்ச் ப்ரொடக்ஷன் பார்க்கும்போது நியூசிலாந்தா பாகிஸ்தானான்னு பார்க்கும்போது ஒரு 5% பாகிஸ்தான் கூட தான் இருக்காங்க. ஆனால் நியூசிலாந்து எப்படி பீட் பண்ணலான்னா அவங்களுடைய வந்து பேட்டிங்கில் பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாகவும் ஃபீல்டிங் பெஸ்ட்டாக கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக பீட் பண்ணிடலாம். பட் வந்து பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பவுலிங் அட்டாக்கில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க. அதை தான் பெருசாக நம்புகிறாங்க. இல்லையா? இந்த கிரவுண்டில் எதுக்காக 5% 10% கூட கொடுக்குறோன்னா பாகிஸ்தானுக்கு, அவங்க இந்த ஊரில் தான் ஆடிருக்காங்க எல்லாமே. ஸோ இப்போ இனிமேல் ஆட போகிறது அங்கே தான். இப்போ நியூசிலாந்து தான் சென்னையிலேருந்து அங்கே போகிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது அவங்களுக்கு இன்னும் கண்டிஷன் செட் ஆகிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும்.
அதுக்குள்ளேயும் கேமுக்குள்ளே பாகிஸ்தானால் வர முடிச்சா வந்துடுவாங்க. அதுதான் மேட்ரு. பட் பாகிஸ்தான் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு தெரியல. அதை பொறுத்து தான். ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் பார்க்கும்போது இந்தியா கூட ஆடினதே கிடையாது. ஸ்ட்ரைட்டாக வரும்போது கொஞ்சம் ஒரு சில நேரம் பிசுறு தட்டலாம், அதனால பாகிஸ்தான் நம்ம ஏதாவது சொல்லிடலாம். ஆனால் இவங்க முக்கால்வாசி நேரம் நியூசிலாந்து கூட தான் ஷெடியூல் போட்டு ஆடிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது நியூசிலாந்து கூட ஆடுறது பாகிஸ்தானுக்கு புதுசு கிடையாது. யார் எப்படி ஆடுவா எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸோ வந்து 2 பேர்த்துக்குமே ஈஸியான மேட்சாக தான் இருக்கும் ப்ரெடிக்ஷன் படி. பட் அந்த டைமில் டாஸு, ஃபீல்டிங்கு, பவுலிங் இதுதான் மெயின். நியூசிலாந்து பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிச்சல் சான்னரும் இசவுதி தான் மெயின் ஸ்பின்னரில். கென் பிலிப்ஸு அவங்களாம் பார்ட் டைமாக தான் வருவாங்க. இப்போ 4 ஓவர் 8 ஓவர் போடக்கூடிய ஸ்பின்னரில் வந்து பார்த்திங்கன்னா சான்னரும் இசவுதி தான். சான்னர் வந்து ரொம்ப ஸ்லோவாக போடுவார், பக்காவாக கனெக்ட் ஆகும். பார்த்து ஆடலைன்னா தான் மேலே கீழே கொடை கிளம்புனா தான் உண்டு. பட் பார்த்து ஆடிடுவாங்க. இசவுதியை பொறுத்த வரைக்கும் தான் கொஞ்சம் வேரியேஷன் மாறும். கொஞ்சம் ஸ்பீடப்பாகவும் போடுவார், கொஞ்சம் ஸ்லோவாகவும் போடுவார், நல்லா தூக்கி போடுவார். பார்க்கலாம் இன்றைக்கி மேட்ச்சில் இசவுதி எவ்வளோ விக்கெட் எடுக்கிறாருன்னு. ஆனாலும் மேட்ச் வந்து ரொம்ப டைட்டாக தான் போகும். ஒன் சைடாக அவ்வளோ சீக்கிரம் போகாது இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். என்னோடய ப்ரெடிக்ஷன் படி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஒரு ஸ்டெப்பு மேலே தான் இருக்காங்க. ஏன்னா அங்கே தான் பிளான் இருக்காங்க. இப்போ அட்வான்டேஜே அது அவங்க ஹோம் கிரவுண்ட்ரி மாதிரி ஆடுறது தான். ஸோ அதுதான் மேட்ரு. பட் நியூசிலாந்து இதை எப்படி டேக்கிள் பண்ண போகிறாங்கங்கிறது அவங்க கையில் தான் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. உங்களுக்கு இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அது போக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு